ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் பார்த்திங்கன்னா நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா நொறுங்குண்ட இருதயங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருதயம் நொறுங்குண்டு போய் நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாமா, நம்ம எதற்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு சிந்தனையோடு இருக்கிறதான மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்திற்காக நம்ம இந்த நாளில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் தகப்பனே, அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் அப்பா அந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் நீர் தாமே ராஜா அவர்களை கனப்படுத்துகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் தாமே ராஜா அவர்களுக்கு ஆண்டவரே ராஜா விடுவிக்க கூடும் சுவாமி. அந்த நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து அப்பா ராஜா சுகப்படுத்தி அப்பா ராஜா காயங்களை எல்லாம் ஆற்றி அவர்கள் இருதயத்தில் எந்த நோக்கத்திற்காக அவங்க நொறுங்குண்டு போயிருக்காங்களோ அப்பா ராஜா தகப்பனே தேவன் நீத்தாமே அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது வேத வசனத்தில் வாசிக்க காண்கிறோமே தகப்பனே ராஜா, நறுங்குண்ட இருதயத்தையே அப்பா தகப்பன் நீர் விரும்புகிறீர் என்றது நாங்கள் பார்க்கிறோம். அப்பா அந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை நீர் தாமே ஆற்றி தேற்றி அப்பா ராஜா அவர்களுக்கு அந்த மனதை மாற்றி போடுங்க. அவர்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் சிந்தை எல்லாவற்றையும் தேவநீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு ஆறுதல் படுத்துங்க ராஜா. எவ்வளவு குடும்பமாக இருந்த போதிலும் தனிமையாக இருக்கிறதாக உணர்கிறார்களே, நீர் அவர்களை கனப்படுத்துகிற தேவன் என்பதை நாங்கள் வாசிக்க காண்கிறோமே சுவாமி. அப்பா என் தேவன் நீர் தாமே ராஜா அவர்களை ஆண்டவரே ராஜா கனப்படுத்தி ஆறுதல் படுத்தி தேற்றி அப்பா ராஜா குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இருதயத்தை சரிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் தேவனின் விதமாக செய்யப்படுறதாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகான மகிமையா உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி கேட்கும் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் எவ்ரிவன். உங்களுக்கு இந்த விஷயத்துக்காக வேண்டி ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்.